Hello students, இப்போ 10th standard maths exercise 1.3ல sum number 9 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். A plane is flying at a speed of 500 km. 500 km per hour அப்படின்ற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. Express the distance d traveled by the plane as function of time t in hours. டிஸ்டன்ஸை dன்னு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, டைமை tன்னு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டைம் யூஸ் பண்ணி இது ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும். இதில் அவங்க கொடுத்த மாதிரி டிஸ்டன்ஸை dன்னு செலக்ட் பண்ணிக்கலாம், டைமை tன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். கொஸ்டினில் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இதை டிஸ்டன்ஸை dன்னு செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இங்கே d ஈக்குவல் டு ஸ்பீடில் இந்த 500 காப்பி பண்ணிக்கலாம், டைமில் t 500 t. இதுதான் ஃப்ரேம் பண்ண வேண்டிய ஆன்சர்.